நண்பா, இந்த ஒரு வீடியோவுல தமிழகத்தில் உள்ள 2,34,000 வாக்காளர்களிடம் எடுக்கப்பட்டுள்ள கருத்து கணிப்பு தற்பொழுது வெளியாகிருக்குது. அதாவது முன்னாள் IPS அதிகாரி ரவி இவங்க பாத்தீங்கன்னா 234 தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு 1000 பேர் வீதம் 234 தொகுதிகளில் 2,34,000 வாக்காளர்களிடம் சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவை எடுத்திருக்கிறாங்க. தற்போது அது வெளியாகி இருக்குது. இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுல எந்த கட்சிக்கு அதிகமான ஆதரவு கிடைத்து ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க, இன்னும் 2 நாட்கள்ல ரிசல்ட் வரப்போகுது. எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதற்கு முன்னாடி நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்குது. அது எத்தனை பேருக்கிட்ட எடுத்தாங்க அப்படின்றது தெரியல. சில பேர் பாத்தீங்கன்னா நேரடியாக கருத்து கணிப்பு எடுக்காமலேயே கருத்து கணிப்பு பெயர்ல ஏதாவது ஒரு முடிவை வெளியிடுவதாக சொல்லப்பட்டது. அதிலும் அதிமுக தான் முன்னணியில் இருப்பதாக சொல்லிட்டு வந்தாங்க. இந்த ஒரு நிலையில இந்தியா டுடேவை தவிர்த்து இரண்டாவதாக முன்னாள் IPS அதிகாரி இவங்க எடுத்துள்ள இந்த ஒரு கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா தாவேகா முன்னிலை வகிக்குது. அதாவது கிட்டத்தட்ட 41% தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அதிகமான பேரிடம் இந்த ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு தொகுதிக்கு 10 முன்னாள் காவல்துறையினரை வைத்து 234 தொகுதியில இந்த ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. சுமார் 2,34,000 பேரிடம் இந்த ஒரு கருத்து கணிப்பை எடுத்ததுல தமிழக வெற்றி கழகத்திற்கு 41% கிடைத்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? தாவேகா ஆட்சியை பிடிக்க வாய்ப்புகள் இருக்கா இல்ல அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.